மகான் கட்டானம்ப தலைவர் பேசுகிறேன். ஒரு வழியா புதுக்கோட்டைக்கு வந்துட்டு போன அமித்ஷா நேராக வந்துட்டு போனேன். நான் ஆட்சி அமைப்போம், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போங்கிற ஒரே வார்த்தையில் சூழல் வச்சுட்டு போயிட்டார். அடுத்த நாள் போனதுக்கப்புறம் டக்குன்னு அன்புமணி கூப்பிட்டு ஒப்பந்தம் மாதிரி 18 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போட்டார். போட்டு முடிச்ச உடனே டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் டெல்லிக்கு உடனே பறந்துக்கிட்டு போய் அவர் உடனே நைட்டு 10 மணியை போல டிஸ்கஸ் பண்றாரு. நைட்டு 10 மணியை போல டிஸ்கஸ் பண்ணா என்ன ஏது அப்படின்னு பார்த்தா அங்கே ஏற்கனவே தினகரை உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு அமித்ஷா ரூம்ல. இதே நடந்திருக்கணும். அமித்ஷா தனியாகவும் தினகரன் தனியாகவும் அல்லது எடப்பாடி தனியாகவும் இங்க பேச்சுவார்த்தை நடக்கல. எல்லாரும் 2 பேரையும் வச்சுதான் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அமித்ஷா. எதுக்கு நீ மாட்டீங்கிற, என்ன காரணம்? இல்ல நான் ஒரு மாட்டி பேர் வந்தோடனே நீங்க ஓபிஎஸ் சேர்த்தாலும் சரி, சசிகலா சேர்த்தாலும் சரி, சேர்க்காட்டாலும் சரி, அதை விட்டுருங்க. ஆனா தினகரனை கண்டிப்பா கூட்டணியில இருந்தே ஆகணும்னு அமித்ஷா ஒரே பிடிவாதமா பிடிச்சிக்கிட்டாரு. அப்ப என்னன்னா 2 பேத்துக்குள்ளேயே பஞ்சாயத்து நடக்குது. உட்கார வச்சுக்கிட்டு அமித்ஷா வீட்டுக்குள்ளேயே 2 பேரும் பஞ்சாயத்து நடக்குது. இங்க வா, அவர் இருக்கதே செய்வார் கூட்டணியில. ஏன் இருக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி 3 பேருமே வேணாம்ட்டாரு. 3 பேருமே சேர்க்க வழியே இல்லை. ஏன்னா உள்ள வந்தாங்கன்னா நம்ம பதவிக்கு ஆபத்து வரும். நம்ம தான் ஒற்ற தலைவர், நம்ம இருக்கோம், அதிகார போட்டி வரும். இது தேவையில்லாத விஷயம். நம்மளை புரட்டி அடிச்சு வட்டி விட்டுருவாங்க 3 பேர் சேர்ந்து. ஆக மொத்தத்தில் இந்த பதவி இந்த கட்சி நம்மகிட்ட இருக்குன்னா இவங்க 3 பேரையும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா 3 பேரை விட்டுட்டா இருக்கிற பூரா டம்மி பீஸ். அதிமுக இருக்க பூரா 2 கீழ்மட்ட தலைவர் ஊரா ரொம்ப பிரபலமான ஆள்லாம் கிடையாது. அவங்க ஊரா சும்மா சோத்துக்கு வழி இல்லாத மாதிரி தெரியுவேன். ஆக மொத்தத்துல நம்ம இந்த 3 பேரை சேர்க்கலாம், நம்ம தான் இந்த கோலை வச்சிடலாம், நம்ம பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு திட்டமா ஒரு பிளானோட இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. பார்த்தாங்க பேசி, ஏன்னா அவங்களும் சேர விருப்பம் இல்லை. அது எல்லாத்தையும் அதிமுகவோட சேர்த்து விடுறதுக்கு பாரதிய ஜனதா தலைமை விரும்பாது. ஏன்னா அவங்க தானே பிரிச்சு வச்சவங்க. அவங்க தான் பிரிச்சு வச்சு நீ அதிமுக அவ்வளவுதாப்பா அப்படிங்கிற கட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இல்லை ஏன்னா ஒரு கட்சி அழிச்சாதே ஒரு கட்சி வளர முடியுங்கிறதுக்காக அவங்க ஏற்கனவே பல திட்டம் போட்டு இன்னைக்கு அதிமுகவே ஒரு கட்சியே இல்லை அப்படிங்கிற அளவுல எனக்கு தெரிஞ்சு பல இடத்துல அதிமுக காரங்க ஊரா பிஜேபியா மாறிட்டாங்க. என்ன காரணம்? அந்த இடத்த நீ அவ்வளவுதான் ஒரு விரக்தியான ஒரு மனநிலையை உருவாக்கிட்டாங்க ஒரு 10 வருஷமா. இந்த நிலையில திருப்பி கொண்டாந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தா இவ்வளவு நாள் பார்த்த வேலை பூரா வீணா போயிடும். இது எதுக்கு? பிரிச்சே வச்சிருவோம், கடைசி வரைக்கும் பிரிச்சே வச்சிருவோம், பேசுற மாதிரி நடிப்போம். அவர் சேர்க்க மாட்டேங்கிறாரு, அவர் சேர்க்க மாட்டேங்கிறாரு, நீயே பத்திரிகையை விட்டு நான் உதவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு அவரை விட்டார். நேரம் டெல்லி வந்து மெட்ராஸ் வந்தோன்னு அவங்களாம் 3 பேரும் சேர்க்க முடியாது, 2 பேரும் சேர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா தினகரனோட மட்டும் அமித்ஷா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பேசிட்டாங்க 2 பேரும். தினகரன் மட்டும் இருக்கணும். என்ன காரணம் இருக்கணும்? தினகரன் மட்டும்னா எங்களுக்கு கொடுக்கக்கூடிய 50-60 சீட்டு பெரும்பாலான தொகுதிகள் தென் மாவட்டங்கள்ல தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமித்ஷா சொல்லிட்டாரு அவர்கிட்ட. என்னையா அப்படி சொல்ற? ஆமா, தென் மாவட்டங்கள்ல வேணும். தென் மாவட்டங்கள்ல நான் எல்லா சீட்டையும் பிடிக்கணும்னா தினகரன் எனக்கு வேணும். ஏன்னா 3 பேரையும் வெட்டி விட்டுவிட்டு நீயும் தோத்து நானும் தோத்து நீ தோறு ஜெயிக்காது வட மாவட்டத்தை ஓம் புரியும். ஆனா தென் மாவட்டங்கள்ல நான் நிற்கக்கூடிய பகுதியில எனக்கு ஒரு ஆள் வேணும். யார்? தினகரனோ யாராலும் வேணும். ஓபிஎஸ் அந்த செல்வாக்கு இல்லாத ஆளுது எப்பவுமே. ஓபிஎஸ் தனியா தள்ளி விட்டாலும் அவர் கவுன்சிலர் கூட ஜெயிக்கிறாரு அது நமக்கு தெரியாது. அவர் அப்படி வளர்ந்து வந்துட்டாரு, அது நமக்கு தேவையில்லை. அதனால தென் மாவட்டங்கள்ல எங்களுக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி, அதனால தினகரன் வேணும் எங்களுக்கு அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிட்டாரு. தினகரன் உண்மை தப்பிக்கவே முடியல. அவருக்கு மறுப்பு சொல்லி பாக்குறாரு தினகரன். ஆனா அவங்களோட மறுப்பே பண்ணவே முடியல. காரணம் என்ன? ஏற்கனவே பல கேஸ்ல உள்ள வச்சிருக்காங்க. பல கேஸ்ல தேர்தல் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும், வீட்டுல போய் வருமான வரித்துறை, சிபிஐ, அமலாக்கத்துறை அதுன்னு சோதனை பண்ணி ஏதோ வைடூரியம் எல்லாம் எடுத்தாப்புல ஒன்று கதை கட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு மிரட்டுறாங்க. அன்புமணிக்கு என்ன? இந்தூர்ல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல மெடிக்கல் காலேஜ் ஊழல் பண்ணி விட்டாருன்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸ், சிபிஐ கேஸ், அது ஒரு பெரிய கத்தி வச்சு. ஆக எல்லாருமே அவங்க மிரட்டியே வச்சு அவங்க பணிய வைக்கிறாங்களே ஒழிய ஒரு கூட்டணிங்கிற அடிப்படையில் அவங்க பேசி சமரசமா பேசி அவங்க பிடிக்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. அதனால தினகரன் எங்களுக்கு வேணும். அவர் ஒரே பிரச்சனை இருக்காரு. இப்ப தினகரன் கூட்டணிக்கு வந்துட்டாருன்னு உறுதியா பேசுறாங்க. ஆனா தினகரன் இது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. ஏன்னா உள்ளே பேசிட்டாங்க. உட்கார வச்சு தானே பேசுறாரு. உட்கார வச்சு பேசினாப்புல எந்த செய்தி இல்லை. ஆனா நான் இப்படித்தான் நடந்திருக்கோம்னு நான் சொல்றேன். ஏன்னா இவர் தனியாகவும் அவர் தனியாகவும் பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப தென் மாவட்டங்கள்ல 3/4 தொகுதி வாங்குறாங்க வைங்க. 60-40 தொகுதி வாங்கிட்டு ஒரு 25 தொகுதி 30 தொகுதி தென் மாவட்டங்கள்ல பிஜேபி நிற்கிது வைங்க. தினகரனுக்கு உண்டான ஆட்கள் அந்த முக்குளத்தோர் சமய தேவரின மக்கள் கூட அவருக்கு ஓட்டு போடுவாங்க. பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க. அதே நேரத்துல இந்த பிஜேபி வேட்பாளர் எதிர்த்து சசிகலாவோ ஓபிஎஸ் வாயை திறக்க போறதும் இல்லை. ஆக மொத்தத்துல சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி முடிச்சுட்டாங்க. அவங்க இதுக்கிடையில தேமுதிக என்ன பண்ணுன்னு தெரியல, ஒரு மார்க்கமா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா தினகரன் கூட நம்ம விஜய் பக்கம் போவார் நம்ம அழுத்தி நிறுத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவங்களுக்கு பயந்துகிட்டு பல கேசுகளை தூச்சி தட்டிடுவாங்க. இல்லாத பொல்லாத நம்மளை உள்ள தள்ளுவாங்க. இல்லாத உள்ள தள்ளித்தான் நம்மளை ஓரம் கட்டி ஒழிச்சு வச்சிருக்காங்க. மேற்கொண்டு தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டாங்கன்னா நம்ம இந்த அதிமுகவும் நடத்த முடியாது போயிடும். இருக்கக்கூடிய ஒரு 1500 தொண்டை நம்ம இருக்கேன், அவனும் இல்லாம போயிருக்கான். அப்படிங்கிற மாதிரி அவரும் டர்ராகி போயிட்டாரு. இவங்க என்ன நினைச்சாங்க? நான் தினகரனா நம்ம ஊட பூச்சி வச்சா சுருக்கமா அவங்களுக்கு சேர்க்கவே இஷ்டம் இல்லை. 3 பேரும் எல்லாரும் ஒண்ணு சேர்த்தா ஒரே வார்த்தை தான், ஒன்னா சேர்த்துருவாங்க. அமித்ஷா ஒரே வார்த்தை தான், ஏய் 3 பேர் சேர்க்கிறியா இல்லையா சேர்த்து போடுவாங்க. ஏன் உங்க அமட்டலுக்கு தினகரன் பண்ணிடுறவர் எடப்பாடி பழனிசாமி பண்ணிய மாட்டாரா? அவர் என்ன பெரிய ஜவானா? உலகத்திலே இல்லாத பழம்பூர்த்தி அவரு எப்படி முதலமைச்சரான எங்களுக்கு தெரியும்ல.
உங்களால ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு கவர்னரை வச்சுக்கிட்டு. உங்களால ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு. தென்னகரன் டம்மி பண்ணீங்க. கவர்னர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராம அளவுக்கு நீங்க பாத்துப்பிட்டீங்க. எல்லா வேலையும் நீங்களே பாத்துப்பிட்டீங்க. அப்புறம் இவர ஜவானா பெரிய ஸ்டாலின் எவ்வளவோ முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆட்சியை கவுக்க பார்த்தாரு, கவுக்க முடியல. என்ன காரணம்? கோர்ட்டுக்கு போனாரு, அங்கே போனா இங்கே 18 எம்எல்ஏ போனாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம்னாங்க, சுத்தி அடிச்சு பார்த்தாங்க, எதுவுமே பண்ண முடியல. ஆக அவரை வச்சு உங்களை வச்சுட்டு அவரு நீங்க சொல்லி அவர் கேட்கலையாக்கும். அவர் இவங்க கேட்கலையாக்கும். நீங்க இந்த கதையை நாங்க நம்பணுமாக்கும். ஆக மொத்தத்துல யாருமே உங்க சேர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு பார்மாட்டியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. மனசுக்குள்ளே ஒரு பெரிய பார்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக நாட்டு மக்களுக்கு நாங்க கேட்க சொன்னோம், அவங்க கேட்க மாட்டேங்கிறேன், நான் என்ன பண்றது? அப்ப தென்னாரை மட்டும் பக்கத்துல வச்சுக்கிறேன், எலெக்ஷனை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எது எப்படியோ எலெக்ஷன் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அங்கிட்டு விஜய் பக்கம் காங்கிரஸ் சேர்ற மாதிரி தெரியுது பார்க்கும்போது.